ஜேடி த டிடெக்டிவ் எபிசோடு 4. மனிதர்கள் செய்யும் தவறுகளை மறப்பதை விட அவர்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பதே மிக சிறந்தது. அப்படி ஒருவர் செய்த தவறை மறந்ததால் நிகழ்ந்த விளைவுதான் இது. சரிடா, இவர் செத்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிற. எனக்கு இந்த விஷயத்த சொல்லி நீ சீக்கிரமாகவே என்னை வர வச்சிட்ட. அது மட்டும் இல்லை, என்னை கூட்டிகிட்டு வரத்துக்கு ஹெலிகாப்டரே பயன்படுத்தி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க. சமூகம் அவ்வளோ பெருசு. சரி, அப்படி இருக்கையில் ஏன் இன்னும் அவங்க பசங்க 2 பேரும் இன்னும் சேரலை என்று கேட்டான் ஜேடி. அதற்கு விஷாலோ, அப்படிலாம் இல்லைடா, நாங்கள் விஷயம் தெரிஞ்ச உடனே வந்துட்டோம். அதே மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க பசங்களுக்கும் நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் இன்னும் அவங்க வரல. என்னடா, பக்கத்தெருவில் இருந்தாலே 10 நிமிஷத்தில் வந்துடலாம். ஆமாம், அவங்க எங்கே இருக்காங்க என கேட்டான். அதற்கு விஷாலோ, டேய், இந்த ஆள் தான் சமூகம் பெருசுன்றல்ல, அந்த மனுஷன் சும்மா இல்லைடா. இந்தியாவுக்கு பக்கத்தில் அந்த லட்சத்தீவுகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல 2 ஐலாண்டை வாங்கி அதில் தான் பசங்களை குடியமர்த்தியிருக்காண்டா இந்த ஆள் என்று கூற, அதை கேட்ட ஜேடியோ, என்ன 2 ஐலாண்டா? சரிடா, அவ்வளோ காசா? சரி, காசை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே இருந்தால் அவங்க குறைஞ்சது 2 மணி நேரத்தில் ஆச்சுன்னா இங்கே வந்திருக்கணும். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு. ஏன் இன்னும் அவங்க வரலை என்று மீண்டும் அந்த கேள்வியை கேட்க, அதற்கு விஷாலோ, ஏய், நான் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை ஃப்ளைட்டு இல்லை ஹெலிகாப்டர் பிரச்சனையாக கூட இருக்கலாம்ல. ஏய் பாருடா, சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு ஆகுது. ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் பிரச்சனைனா இவங்க எப்பயோ இந்நேரம் சேர்ந்துருக்கணும். ஆனால் இன்னமும் இவங்க சேரலை. அப்படின்னா இங்கே நடந்த கொலை இவரை மட்டும்தான் கொன்று இருக்காங்களா? அப்படி இல்லைனா அந்த 2 பசங்களையும் கொன்று இருக்காங்களா? இதை பற்றி ஏதாச்சும் நியூஸ் எதுனா வந்ததா என்று கேட்க, ஏய், நீ சொன்னதுக்கப்புறம் தானே எனக்கும் இந்த யோசனை வருது. சார், டிஐஜி சார் என்று கூப்பிட்டவாறே விஷால் எழுந்து வெளியே ஓட, அதற்கு டிஐஜியோ, என்ன விஷால், எதுக்கு நீ இவ்வளோ வேகமாக ஓடி வர என்று கேட்க, அதற்கு உடனே, சார், நம்ம அவங்க பசங்களுக்கு கிட்டத்தட்ட தகவல் சொல்லி 6 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரலாம் ஆகுது. ஏன் இன்னும் அவங்க வரல? என்ன பிரச்சனை? நீங்கள் எதனா விசாரிச்சிங்களா என்று கேட்க, ஆமாம், நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் ஞாபகம் வருது. அவங்க ஏன் இன்னும் வரலை? சார், அதைத்தான் சார் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். ஆமாம், நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறவனே கிடையாதே. சார், ஜேடி தான் இந்த விஷயத்த சொன்னான். அதனால தான் நான் உடனே உங்களை பார்க்க ஓடி வந்துட்டேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் சார்? சரி, நான் அந்த தீவுக்கு உடனே ஃபோன் போட்டு அங்கே இருக்க பேட்ரோலில் இதை பற்றி விசாரிக்க சொல்கிறேன் என்று டிஐஜி தனது ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். டேய் விஷால், நான் சொன்னதை நீ டிஐஜி கிட்ட அப்படியே சொல்லிட்டியா என்று கேட்க, இல்லைடா, விசாரிக்க மட்டும் தான் சொல்லியிருக்கு. டேய், ஒழுங்காக சொல்கிறா, அவனுங்க உசுரம் காற்றுல கரைஞ்சிட போகுது. அப்புறம் நம்ம 3 கொலைக்கான விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏய், என்னடா என்னென்னவோ பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல. டேய், நீ ஒரு டிடெக்டிவ் தான்றா, என்னடா இப்படிலாம் நீயும் சொல்கிற? நீ சிஸ்டத்துங்க கூட பழகி உனக்கு என்னவோ ஆயிட்டு இருக்கு என்று ஜேடி கூற, அதற்கு விஷாலோ தன் தலையை சொரிந்து கொண்டு ஓரமாக நின்றான். பிறகு தன் அருகில் இருக்கும் டீனாவை அழைத்து, டீனா, நீ இங்கே இருக்கவங்களை உன் முறைப்படி விசாரி. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. நான் அந்த பசங்க ஐலாண்டு வரலாம் போயிட்டு வந்துடுறேன். முக்கியமாக நான் சொன்ன அந்த ஆளை மட்டும் முக்கியமாக இன்னும் டீப்பாக விசாரித்து வை என்று கூறிவிட்டு ஜேடி அங்கிருந்து செல்லும் பொழுது அங்கு ஒரு பெரியவரை பார்த்து, ஐயா, நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க என்று கேட்க, அதற்கு அந்த முதியவரோ, தம்பி, நான் பிறந்து வளர்ந்துலேருந்து இந்த வீட்டில் தான்ப்பா இருக்கேன். ஏன், இன்னும் கொஞ்ச நாளில் நான் இறந்தாலும் இறந்துருவேன். அதுவே இந்த வீட்டில் வேலை செஞ்சு இறக்கிறதுக்கு தான்ப்பா இப்படி இருக்கேன் என்று அந்த பெரியவர் கூற,
ஓ அப்படியாங்க, சரிங்க என்று கூறிவிட்டு அருகில் இருக்கும் டீனாவை பார்த்து, டீனா கொஞ்சம் பார்த்துக்க, பெரியவரை கொஞ்சம் உட்கார வச்சிரு, ஏன்னா அவங்க முட்டி போட்டுட்டு இருக்கட்டும், பெரியவரை மட்டும் கொஞ்சம் உட்கார வச்சிரு. ஜேடி அங்கிருந்து நகர்ந்து சென்றான். டீனாவோ அவன் கூறியதை போன்று அந்த பெரியவரை ஒரு சோபாவில் அமர்த்தி வைத்துவிட்டு டீனாவும் அவர்களை விசாரிக்க சென்றாள். ஜேடி வெளியே வருவையில் எதிரில் வந்த டிஏஜி, நீங்கள் கேட்ட மாதிரியே நான் அங்கே இருக்க பேட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் தாராளமாக நீ அங்கே போயிட்டு உன்னுடைய விசாரணையை தொடங்கலாம். அது மட்டும் இல்லை, அங்கே சில கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பிச்சு அவங்க வீட்டில் ஏதாச்சும் நடமாட்டம் இருக்கா, இல்லை அன்வான்டான மூமெண்ட்ஸ் எதனாச்சும் இருக்காங்கிறத நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். அதனால் நீ அங்கே போகிறப்போ அங்கே இருக்க பேட்ரோலும் உனக்கு தாராளமாக உதவி பண்ணும் என்று கூறும்போது டிஏஜி கூறிய அனைத்து விஷயங்களையும் கேட்ட பிறகு ஜேடி அந்த தீவுகளுக்கு செல்ல அருகில் இருக்கும் ஹெலிகாப்டருக்கு சென்றான். அப்பொழுது டிஏஜி, ஏய் ஜேடி, நீ இந்த விஷயத்தை சீக்கிரமாக முடிச்சிருவேன்னு தெரியும், ஆனால் பார்த்து என்ன விஷயங்கிறத கிளியராக விசாரிச்சுக்கோ என்று கூற, சார் நான் எத்தனையோ கேஸுங்களை விசாரித்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், அதில் தண்டனை கண்டிப்பாக அந்த குற்றவாளிங்களுக்கு கிடைச்சே ஆகும், அதுக்கு நீங்கள் கவலையும் பட தேவையில்ல, உங்களுடைய கேஸு சுமூகமாக முடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கூறிவிட்டு ஜேடி அந்த ஹெலிகாப்டரில் ஏறி அமர்ந்தான். அந்த ஹெலிகாப்டர் சில மணி நேரங்களில் அம்பலத்தான் மகன்களுடைய வீடு இருக்கும் தீவுகளில் சென்று தரையிறங்கியது. அப்பொழுது அவரை ஜேடியை வரவைக்கும் வகையில் அங்கு ஒருவர் தயார் நிலையில் காத்து கொண்டிருந்தார். மிஸ்டர் ஜேடி நீங்கள் தானே என்று கேட்கவாறு அந்த போலீஸ் நிற்கும்போது, நான் தான் ஜேடி. ஸோ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்களா? அந்த வீட்டில் ஏதாச்சும் அன்வான்டான மூமெண்ட்ஸ், இல்லை யாராச்சும் உள்ளேருந்து கத்துற மாதிரி சத்தம், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டுதா என்று ஜேடி கேட்க, சார் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் ஏரியா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சாதா பீப்புள் யாருமே உள்ளே போக முடியாது, அதே மாதிரி முக்கியமான ஆட்களை மட்டும்தான் அங்கே அனுப்புவோம், அந்த பகுதியிலேயே எல்லா பொருட்களையும் வாங்கும்படி அங்கேயே எல்லா வசதிகளும் இருக்குது, மேற்கொண்டு இந்த எலக்ட்ரிஷியன், பால்காரர் இவர்கள் மட்டும்தான் வெளியிருந்து போவாங்க, அதனால் அந்த இடத்துல ஃபுல் பாதுகாப்பு எப்போதும் இருந்துட்டு தான் இருக்கும் சார் என்று அந்த போலீஸ்காரர் கூற, சரி நம்ம இங்கேயே இருந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, வாங்க அந்த ஏரியாவுக்கு போகலாம் என்று அவர்கள் அங்கிருந்து கிளம்பினர். அவர்கள் இருவரும் வெளியே நிற்கும் வண்டியில் ஏறி அம்பலத்தான் மகன்கள் வசிக்கும் அந்த பகுதிக்கு செல்ல ஆரம்பித்தனர். அப்பொழுது அந்த பகுதியில் ஒரு கான்ஸ்டபிள் அம்பலத்தான் வீட்டில் இருக்கும் காலிங் பெல்லை அழுத்தி பார்த்தார். உள்ளிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அப்பொழுது அந்த பகுதிக்கு வந்த ஒருவரிடம், சார் ஏன் இந்த வீட்டில் காலிங் பெல் அடித்தா கூட வரமாட்டாங்க என்று கேட்க, அதற்கு அவரோ, சரியாக தெரியல சார், அந்த வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லோரும் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதாக நான் 2 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே சேகர் மட்டும்தான் இருக்கிறதா எனக்கு தெரியும், ஸோ சேகர் உள்ளே இருப்பாரா, அவர் எதுனா பார்ட்டி கிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பாராங்கிறது நம்மளுக்கு தெரியல சார் என்று கூற, சரிங்க சார் என்று கூறிவிட்டு அந்த கான்ஸ்டபிள் அந்த வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பகுதிக்கு ஜேடியும் அந்த காவல் அதிகாரியும் வரும்பொழுது அந்த கான்ஸ்டபிள் வெளியே நின்று கொண்டிருப்பதை பார்த்து ஜேடிக்கு வண்டியில் இருந்து கீழே இறங்கி, ஆமாம் கான்ஸ்டபிள், நீங்கள் ஏன் வெளியவே நின்றுட்டுருக்கீங்க என்று கேட்க, சார் இது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா சார், இந்த இடத்துல யாரும் அத்துமீறி உள்ளே போகக்கூடாது, காலிங் பெல் அடித்து பார்த்தேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ஸோ அதனால் நீங்கள் வரவர்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், இப்போது பெரிய அதிகாரி பக்கத்தில் இருந்தால் நம்ம கண்டிப்பாக கதவை உடச்சிக்கிட்டு கூட இப்போ உள்ளே போகலாம் சார் என்று அந்த கான்ஸ்டபிள் கூற, அதற்கு ஜேடியோ, சார் இன்னும் முட்டாள்தனம் பண்ணிகிட்ருக்கீங்க, காலிங் பெல் அடித்து யாருமே எடுக்கலைன்னா உள்ளே ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம், சப்போஸ் உள்ளே அப்படியே ஆள் இருந்திருந்தால் கண்டிப்பாக காலிங் பெல் சவுண்டு கேட்டு வெளியே வந்திருப்பாங்க, அப்படி வரலனா ஒன்றும் அவங்க உள்ளே இல்லைன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா அவங்க உயிர் அவங்க உடம்புல இல்லைன்னு அர்த்தம் என்று ஜேடி கூறினான்.